ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கமுள்ள பரலோக பிதாவே, மனமகிழ்ச்சியான மீண்டும் ஒரு காலை வேலைக்காக நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். கடந்த மாதம் முழுதும் எங்களுக்கு கண்ணின் மணி போல காத்திரதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கூட கர்த்தருடைய கிருபையினாலே புதிய மாதத்தை காணும்படி கிருபை செய்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம். புதிய மாதத்தில் நீர் கொடுக்கிற எல்லா வாக்குத்தத்தங்களுக்காகவும் வாக்குத்தத்தங்களின் நிறைவேறுதலுக்காகவும் உமக்கு நன்றி செலுத்தி உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த மாதத்திலே நீர் வைத்திருக்கிற ஆனந்த மகிழ்ச்சிக்காகவும் நித்திய மகிழ்ச்சிக்காகவும் நமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் காரியங்களை வாய்க்க பண்ண போகிறீர். கர்த்தரின் கை குறுகுவதில்லை என்ற ஒரு பெரிய அதிசயத்தை உங்கள் வாழ்க்கையில் நீர் செய்ய போகிறீர். அதுக்காக நமக்கு ஸ்தோத்திரம். இனி எங்கள் வாழ்க்கையில் துன்பம் இராது. அதற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இனி நீ தீங்கை காணாதிருப்பாய். இந்த வார்த்தைக்காகவும் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளை கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தாரும். நாங்கள் பாடப்போகிற பாடல்களையும் வேத வசனங்களையும் தியானத்தையும் கர்த்தர் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம் அனைவரும் இணைந்து காக்கும் கரங்கள் உண்டு எனக்கு காத்திடுவார் கிருபையாலே என்ற பாடலை நாம் பாடுவோம். காக்கும் கரங்கள் உண்டெனக்கு காத்திடுவார் கிருபையாலே. காக்கும் கரங்கள் உண்டெனக்கு காத்திடுவார் கிருபையாலே. அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. நிந்தனைகள் போராட்டம் வந்தும் நீதியின் தேவன் தாங்கினாரே. நிந்தனைகள் போராட்டம் வந்தும் நீதியின் தேவன் தாங்கினாரே. நேசக்கோடி என்மேல் பறக்க நேசருக்காய் ஜீவித்திடுவேன். நேசக்கோடி என்மேல் பறக்க நேசருக்காய் ஜீவித்திடுவேன். நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. கன்மலைகள் பெயர்க்கும்படியாய் கர்த்தர் உன்னை கரம் பிடித்தார். கன்மலைகள் பெயர்க்கும்படியாய் கர்த்தர் உன்னை கரம் பிடித்தார். காத்திருந்து பலனடைந்து கழுகு போல எழும்பிடுவாய். காத்திருந்து பலனடைந்து கழுகு போல எழும்பிடுவாய். நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. அத்திமரம் துளிர் விடாமல் ஆட்டும் மந்தை முதலற்றாலும், அத்திமரம் துளிர் விடாமல் ஆட்டு மந்தை முதலற்றாலும், கர்த்தருக்கு
காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை. நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. கைகளை உயர்த்தி ஆண்டவரே, எனக்கு தாசி வரும் பருவங்களுக்கு நேராக எங்கள் கண்களையும் கரங்களை உயர்த்துகிறோம். வானத்தையும் பூமி உண்டாக்கின கத்திடத்தில் எனக்கு தாசி வரட்டும். ஆண்டவரே, வியாதிகள், பலவீனங்கள், நோய்கள், உபத்திரவங்கள், கண்ணீர், பெருமூச்சு, வியாகுலங்கள், விக்கனங்கள் எல்லாவற்றையும் எங்களிலிருந்து விலக்கி எங்கள் மேலே நம்முடைய தூய இரத்தத்தினாலே முத்திரை போடுவீராக. துஷ்டன் வழியாக பிரவேசிப்பதில்லை, முற்றிலுமாக சங்கரிக்கப்பட்டான் என்ற வார்த்தையின்படியே சங்கார தூதன் இவ்வழியாக கடந்து போனாலும் கர்த்தருடைய அடையாளத்தை பார்த்து எங்கள் வீட்டை விட்டு, எங்கள் குடும்பத்தை விட்டு, எங்கள் பிள்ளைகளை விட்டு அகன்று போகட்டும். பிள்ளைகளுக்காக உயர்த்துகிறோம். ஜெயமோ கர்த்தரால் வரட்டும். இயேசுவின் நாமத்திலே கல்வியிலே ஜெயத்தை கர்த்தர் கொடுப்பீராக. தேர்விலே சிறந்த முறைகளை பிள்ளைகள் எழுதி முடிக்கவும் ஜெயம் கர்த்தரால் வந்தது என்று தானியேலுக்கு நீர் அறிவித்தது போலவே கர்த்தர் எங்கள் பிள்ளைகளுக்கு ஜெய கொடியாய் எல்லாவற்றிலும் நன்கு மதிப்பெண்கள் எடுத்து பாஸ் பண்ணுகிற கிருபையை தாரும். மாத்திரமல்ல, வேலையில்லாதவருக்கு வேலையும், உயர்வில்லாதவர்களுக்கு உயர்வையும், மேற்படிப்புக்கான வாசல்களையும் இயேசுவின் நாமத்திலே திறந்து கொடுப்பீராக. வெளிநாட்டுக்கான எல்லா விசா ப்ராசஸையும் கர்த்தர் இன்று முடித்து கொடுப்பீராக. மாத்திரமல்ல ஆண்டவரே, வியாதியஸ்தருக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கேன்சரை குணமாக்கின கர்த்தர் நீரப்பா. பலவிதமான வியாதிகளை குணமாக்கின கர்த்தர் நீர். நீர் சொல்லாகும், நீர் கட்டளையிட நிற்கும். ஒரு வார்த்தை மாத்திரம் சொன்னால் போதும், நாங்கள் விடுதலை குணமடைவோம். அப்படிப்பட்ட ஆண்டவரை நாங்கள் தெய்வமாய் கொண்டிருக்கிறவர்கள், நாங்கள் பாக்கியவான்கள் அப்பா. எப்பொழுதே ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லுங்க, அப்பொழுது எங்கள் வியாதிகள் விடுதலை, வியாதியிலிருந்து விடுதலை, சரீரத்தில் புதிய பலன், எங்கள் முள்கள் எடுக்கப்பட்டு நான் பரிபூர்ண சுகத்தை பெற்றுக்கொள்வோம். கண்களிலே, இருதயத்திலே, சிறுநீரகத்திலே, கை கால்களிலே, மூளை மண்டலத்திலே, கழுத்து எலும்புகளிலே, இடுப்பு எலும்புகளிலே கர்த்தருடைய வல்லமை எப்பொழுது இறங்கி வரட்டும். மருத்துவமனையிலே மருத்துவ உதவியோடு இருக்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் டிஸ்சார்ஜ் என்று சுகத்தை கொடுத்து அனுப்புவீராக. இனி மருத்துவமனைக்கு போவதில்லை என்று சொல்லி அவர்களுக்கு ஆயுசு நாட்களை பூர்ணப்படுத்தி கொடுத்து எசேக்கியாவை நீர் குணமாக்கினது போல குணமாக்குவீராக. இயேசுவே, இந்த நாளிலும் அற்புதம் செய்யுங்க, அதிசயம் செய்யுங்க. திருமணமாகாத பிள்ளைகளுக்கு திருமணம் ஆகட்டும். நேர்வழியாய் நடத்துங்க. இந்த மாதம் அவர்களுக்கான மாதம். இந்த மாதம் திருமண நாளை குறிக்கிற மாதம். இந்த மாதம் நிச்சயதார்த்தம் நடைபெறுகிற மாதம். இந்த மாதம் கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறுகிற மாதம். ஒரு பூரணமான மாதமாக மாறட்டும். அதே போல குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு பெற பண்ணுகிறவராக்கி நீர் பெற பண்ணுங்க. கர்ப்பத்தை தரங்க. அன்னாளுக்கு, ஈசாக்குக்கு, அதே போல ரெபேக்காளுக்கு நீர் கொடுத்தது போலவே கர்த்தர் இப்பொழுது ஆபிரகாமுக்கு கொடுத்தது போலவே கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிங்க, சாட்சியா நிறுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 17ஆம் அதிகாரம் அதனுடைய 11ஆம் வசனத்திலிருந்து நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். பின்பு அவர் எருசலேமுக்கு பிரயாணம் பண்ணுகையில், லூக்கா 17ஆம் அதிகாரம், Luke chapter 17 verses from 11. பிரயாணம் பண்ணுகையில் அவர் சமாரியா, கலிலேயா என நாடுகளின் வழியாக நடந்து போனார்.
ஆண்டுடைய ஊழியமே நடந்து போகிற ஊழியம்ல. அந்த காலகட்டத்தில் இந்த 3.5 வருஷம் அவர் நடந்து 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 அவர் நமக்கு ஒரு பெரிய முன்மாதிரி. அது அவர் ஊழியம் செய்ததுனால தான் இன்றைக்கு நாம அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். நாமும் நடப்போம், அவருக்காக நடப்போம். அப்படி ஒரு வைராக்கியம். எனக்காக நடந்த ஆண்டவர் உங்களுக்காக நான் நடக்கட்டும் என்று சொல்லி வீதி வீதியாய் நடந்து, தெரு தெருவாய் நடந்து, கிராம கிராமமாய் நடந்து, நகர நகரமாய் நடந்து, ஏன் உலகமெங்கும் நடந்து ஆண்டவரை அறிவிக்கிறவர்களாக நாம் மாற வேண்டும். இதுதான் ஆண்டவர் நம் மீது வைத்த ஒரு பெரிய திட்டம். அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்த போது குஷ்டரோகம் உள்ள மனுஷர் 10 பேர் அவருக்கு எதிராக வந்து தூரத்திலே நின்று, இயேசு ஐயரே, எங்களுக்கு இறங்கும் என்று சத்தமிட்டார்கள். அவர்களை அவர் பார்த்து, நீங்கள் போய் ஆசாரியர்களுக்கு உங்களை காண்பியுங்கள் என்றார். அந்தபடியே அவர்கள் போகையில் சுத்தமானார்கள். அவர்களில் ஒருவன் தான் ஆரோக்கியமானதைக் கண்டு திரும்பி வந்து உரத்த சத்தத்தோட தேவனை மகிமைப்படுத்தினார். அவருடைய பாதத்தருகே முகங்குப்புற விழுந்து அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினார். அவன் சமாரியனாக இருந்தான். அப்பொழுது இயேசு, சுத்தமானவர்கள் 10 பேர் அல்லவா, மற்ற 9 பேர் எங்கே என்றார். தேவனை மகிமைப்படுத்துவதற்கு இந்த அந்நியனை ஒழிய மற்றொருவனும் திரும்பி வர காணோமே என்று சொல்லி அவனை நோக்கி, நீ எழுந்து போ, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். நமக்கு நன்கு அறிந்த ஒரு அற்புதம். அதை நம்ம எளிதில் விளங்கிக் கொள்ளும்படி பார்ப்போம். சரி, குஷ்டரோகம். குஷ்டரோகம் என்ற வியாதி அல்லது குணமாக்கப்பட முடியாத வியாதி. இந்த காலத்தில் அது தொற்று வியாதி என்று அறியப்பட்டது. திருமறையிலே லெப்ரசி அப்படின்ற வார்த்தை 68 முறை வருகிறது. நீங்க இதெல்லாம் வேதத்தில் பிரியமாக இருக்கிறவர்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற டிப்ஸ், நீங்க அதை தேடி கண்டுபிடிக்கலாம். 55 முறை பழைய ஏற்பாட்டிலும் 13 முறை புதிய ஏற்பாட்டிலும் வருகிறது. முதல் குஷ்டரோகத்தில் பாதிக்கப்பட்ட பெண்மணி பைபிள்ல ஃபர்ஸ்ட் மோசேயின் சகோதரி மீரியா. அதனால தெரியும் உங்களுக்கு. சகோதரனை அவ விமர்சித்ததுனால அல்லது மேபி அவங்களுடைய தலைமைத்துவத்தை பற்றி கேள்வி எழுப்பதினால கர்த்தருடைய கோபம் அவர்கள் மேலே பற்றி எரிந்தது. அவளுக்கு குஷ்டரோகம் வந்தது. பாளையத்தின் புறம்பே அவர் விடப்பட்டார்கள். இவன் ஒரு சமாரியன். ஏன் சொல்றேன்னா, ஒரு காரியத்தை ரிலேட் பண்ணோம். சமாரியர் யாருன்னா, சீரியருக்கும் யூதர்களுக்கும் திருமணம் முடிந்து அந்த உறவிலே பிறந்தவர்கள் தான் இந்த சமாரியர்கள். அப்ப நான் யாரை உங்களுக்கு சொல்ல வரேன்னு தெரியும். சீரிய படைத்தலைவனாகிய நாகமானை குறித்து சொல்லும் பொழுது நிச்சயமாக நான் இந்த மாதத்துக்குரிய அற்புதங்களை உங்களுக்கு சொல்லியே ஆக வேண்டும். ஏனென்றால் ஆண்டவர் அதை சொல்லும்படி ஏவனதுனால நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது 7வது மாதம். நாகமான் இடத்துல எலிசா, நீ போய் 7 முறை யோர்தானிலே முழுகு என்றார். உங்களுக்கு அந்த நிகழ்ச்சி நல்லா தெரியும் என்பதனால இந்த மாதம் அநேகரை கர்த்தர் பெரும் வியாதியில் இருந்தோம், பலவீனத்தில் இருந்தோம், சுகவீனங்களில் இருந்தோம், மருத்துவமனைகளில் இருந்தோம்,
சாவுக்கு ஏதுவான வியாதிகளில் இருந்தோம், கேன்சரில் இருந்தோம், சிறுநீரக பிரச்சனையில் இருந்தோம். ஏதோ பிளட் டெஸ்ட் எல்லாம் கொடுத்து ரிப்போர்ட்டுக்காக காத்திருக்கிற உங்களுக்கு இந்த மாதம் கர்த்தர் கொடுக்கிற பெரிய கிருபை தெரியுமா? 7ஆம் மாதத்தில் யோர்தானிலே முழுகி எழுந்த உடனே உங்க மேனி அல்லது உங்க சரீரம் சுரு பிள்ளையின் சரீரம் போல மாறும். இதுதான் 7th month உடைய ஆசீர்வாதம். அதனால தான் நாகமானை குறித்து நான் உங்களுக்கு சொன்னேன். அதோடு கூட மத்தேயுல சீமோன், குஷ்டரோகி ஆகிய சீமோன், மேத்யூ எந்த சாப்டர்ல வருது நீங்க உடனே கண்டுபிடிக்கணும். சீமோன் என்னும் குஷ்டரோகி வீட்டில் இயேசு இருந்தார். அதிலிருந்து நாம் புரிந்து கொள்கிற ஒரு பெரிய செய்தி என்னன்னா, இயேசு அந்த சீமோனுக்கு அந்த குஷ்டரோகத்திலிருந்து விடுதலை கொடுத்ததுனால அவரை தன் வீட்டுக்கு ஏற்றுக்கொண்டு அவரோடு கூட அவன் பந்தி இருந்தான், அல்லது அவனுக்கு சீஷராக சீமோன் மாறினான். எந்த அதிகாரம் உடனே கண்டுபிடிச்சு நீங்க எழுதுங்க. இந்த 3 நிகழ்ச்சிகளை தவிர அநேக இடங்கள் வருகிறது. 4 நற்செய்தி நூல்களில் லூக்காவில் மாத்திரம் இந்த 10 குஷ்ட ரோகிகளை நாம் பார்க்கிறோம். ஒன்றாக வருகிறார்கள். அவளை இயேசுவை எப்படி ஐடென்டிஃபை பண்ணாங்க பாருங்க. இயேசு ஐயரை ஏற்கனவே நாம் பேசியிருக்கிறோம். நம்ம இயேசு கிறிஸ்துவை சரியா புரிந்து கொள்ளலை என்று நம்ம பேசியிருக்கிறோம். இப்போ இவர்கள் எப்படி ஆண்டவரை கேட்டாங்க பாருங்க. இயேசு ஐயரே என்று அவர்கள் கூப்பிட்டார்கள். கூப்பிட்ட பொழுது சத்தமிட்டார்கள். தூரத்தில் நின்று அவங்க சத்தமிட்டார். எனக்கு இறங்கும் என்று சத்தமிட்டார். எங்களுக்கு இறங்கும் என்று சத்தமிட்டார்கள். அவர்களை அவர் பார்த்து, நீங்கள் போய் ஆசாரியர்களுக்கு உங்களை காண்பியுங்கள் என்றார். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், நீங்க போய் உங்களை ஆசாரியரிடத்திலே காண்பியுங்கள். இன்னைக்கு தெய்வ பிள்ளைகளுக்கு, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் கொடுக்கிற ஒரு பெரிய என்ன சொல்வீங்க, ஒரு சேலஞ்சான ஒரு காரியம் என்னன்னா, நீங்க சுகமடைந்ததை, ஆரோக்கியம் அடைந்ததை, கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டதை நாம போய் நம்முடைய ஆசாரிய இடத்துலையோ அல்லது நம்முடைய போதகர் இடத்துலையோ அல்லது நாம எந்த இடத்துல ஊழியம் செய்கிற இடத்துல பெற்றுக்கொண்டோமோ அவரிடத்துல நாம் சாட்சியாக அறிவிக்க வேண்டும். ஏன் அதுனா, உங்களுக்குள்ளேயே அதை வைத்துக் கொள்ளக்கூடாது, அவருக்கு தெரியப்படுத்த வேண்டும். அதனால அவர், அந்த ஆசாரியர்கள் உண்மையான தெய்வத்தை புரிந்து கொள்வார்கள். நான் சொல்றேன், இயேசு அந்த காலத்தில் ஆசாரியர்கள் இயேசுவை எவ்வளவு தூரம் நம்பி இருப்பாங்க. ஒரு கேள்வி. 2வது கேள்வி, இந்த மிராக்கிள் அவங்க நம்புவாங்களா? லெப்ரசி குணமாக்க முடியாதுன்ற ஒரு வியாதி என்று அவருக்கு தெரியும். லேவியராகமத்தில் ரொம்ப தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் அனுப்பினார், நாங்கள் சுகமடைந்தோம் அப்படின்னு சொன்னால் அவங்க நம்புவாங்களா? நம்ப மாட்டாங்க. அதனால் ஆண்டவர் சொல்லி அனுப்புகிறார், நீங்கள் போய் சொல்லுங்க, நாங்கள் 10 பேர் குஷ்டரோகத்தில் பாதிக்கப்பட்டோம், ஆண்டவர் சொல்லி அனுப்பினார், நாங்கள் வழியிலேயே சுகம் பெற்றோம். இன்னொரு கேள்வி உங்களுக்கு முன்வைக்கிறேன். ஆண்டவர் சொல்லும் பொழுது அந்த சமயத்தில் அவர்கள் ஹீல் ஆகல. அவர்கள் போகும் பொழுதுதான், விசுவாசத்தோட போய்கொண்டிருக்கும் பொழுது ஆசாரியரிடத்திலே போய் நிற்கிற வரைக்கும் உள்ள இடைப்பட்ட அந்த தருணத்தில், அந்த டைம்ல கர்த்தர் அற்புதத்தை செய்திருக்கிறார். அப்ப பாருங்க, வண்டர்ஃபுல் அற்புதம். அது இம்மீடியட்டா நடக்கல. இன்னைக்கு நான் சொல்றேன், சில நேரங்களில் ஆண்டவர் இம்மீடியட்டா உடனே சுகப்படுத்துவார். ஆலயத்தில் வந்து உட்கார்ந்து இருக்கும் பொழுது, ஜெபிக்கும் பொழுது, நம்ம காலை தோறும் ஜெபிக்கும் பொழுது ஒரு முட்டி வலியோ இருதய வலியோ, ஈவன் ஆண்டவர், நான் ரொம்ப ஆண்டவருக்கு நன்றி செலுத்தணும், கேன்சரை
குணமாக்கினார் என்று கேள்விப்பட்டு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி கொண்டிருக்கிறேன், மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறேன். ஒருவேளை கர்த்தருக்கு சித்தமான அந்த சாட்சி உங்களுக்கு சொல்லப்படும். அப்படி நம்ம போய் அவளுக்கு புரியாதவர்களுக்கு, விளங்காத ஆசாரியர்கள் இருப்பாங்க, இதெல்லாம் நம்பாத ஆசாரியர்கள் இருப்பாங்க. இப்போ நான் சொல்கிறேன், எத்தனை ஆசாரியர்கள், எத்தனை போதகர்கள், எத்தனை இவாஞ்சலிஸ்ட்டு கேன்சர் நல்லாகும் அப்படின்னு நம்புவாங்களா? நோபடி. வெரி ஃபியூ பீப்புள். நமக்கே நம்பிக்கை வரலனா எப்படி ஆசாரியர்கள் நம்புவாங்க? ஆசாரியர்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா எப்படி விசுவாசிகள் நம்புவாங்க? இது அதனால தான் ஆண்டவர் சொன்னார், ஒவ்வொரு அற்புதத்துக்கு பிறகு நீங்க நிறைய கேட்குறீங்க, நிறைய வேண்டுதல் இருக்குது, ஆனா நான் கொடுத்த பிறகு நீங்க போய் அதை சொல்றீங்களா? அதுக்காக தான் நான் உங்களுக்கு கொடுக்கிறேன் என்பதை ஏன் நீங்க புரிந்து கொள்ளவில்லை? அன்னைக்கு நாம் பெற்றுக்கொள்கிற ஆசீர்வாதத்தை நமக்குள்ளே வைத்துக் கொள்கிறோம். அப்புறம் பிரயோஜனம் என்ன? ஆண்டவர் நம்மை குணமாக்கினதற்கான பிரயோஜனம் என்ன? ஒருத்தரிடத்துல கூட போயிட்டு என் ஆண்டவர் இந்த வியாதியிலேருந்து, இந்த கிட்னி இஷ்யூலேருந்து, இந்த இருதய நோயிலிருந்து, ஒரு ஹார்ட் அட்டாக் வர மாதிரி இருந்ததுங்க, சரியாயிடுச்சு. இந்த பெரிய தலைவலி பாரமாக இருந்தது, தலைவலி சரியாயிடுச்சு. எலும்புகளில் கர்த்தருடைய வல்லமை இறங்கி வந்தது, ஸ்பைனில் விளங்கியது, அவர் குணமாக்கினார். எலும்பில ஒரு ஆசாரி இடத்துலையோ அல்லது மற்றவரிடத்துலையோ ஆண்டவரை பற்றி சொல்லுங்க. இதுதான் ஆண்டவர் சொல்ற, நீங்க போய் காண்பியுங்கள், சுகமாக்குனதை காண்பியுங்கள். இன்னைக்கு நமக்கு ஃபர்ஸ்ட் வருகிற செய்தியை நாம காண்பிக்கிறவர்களாக இருக்க போகிறோமா இல்லையா? நமக்கு ஆண்டவர் செய்ய போகிற அற்புதங்களை பகிர்ந்து கொள்ள போகிறோமா? சாட்சியாய் நம்மை காண்பிக்க போகிறோமா? உலகத்திற்கு விட்னஸாக, லிவிங் விட்னஸாக காண்பிக்க போகிறோமா? ஏன் தாமதமாகுது? காரணம், நாம நிறைய கேட்கிறோம், நிறைய பெற்றுக்கொள்கிறோம், ஒன்றுக்கு கூட நாமே போய் காண்பிக்கவில்லை. நீங்களே ஒத்துப்பீங்கன்னு நினைக்கிறேன், நானும் ஒத்துக்கிறேன். நான் பல நேரங்களில் எனக்கு வருகிற எல்லா ஆசீர்வாதத்தையும் நான் சாட்சி சொல்வது என்னுடைய வழக்கம். அது ரொம்ப சின்னதாக இருந்தாலும் சரி, அது பெரிதாக இருந்தாலும் சரி, ஆண்டவரே சொல்ல செய்தார். போகும்போது வழியிலே தான் குணமானாங்க. அதையும் சொல்லியிருப்பாங்க, எக்ஸ்பிரஸ் பண்ணியிருப்பாங்க. நாங்கள் சுகமாக்கின இப்போது நம்ம நாகமன் ஸ்டோரியிலே நம்ம பார்க்குறோம், 6 முறை முழுகினவன் 6வது முறை வரைக்கும் அவனுக்கு ஒன்றுமே தெரியல. ஆனால் 7வது முறை அவன் எழுந்தபோது தான் அவனுடைய சரீரம் குழந்தையின் சரீரம் போல மாறிட்டு. நீங்கள் உங்களுக்கு ஒரு எக்ஸசைஸ் தரேன். ஆண்டவர் இங்கே சொல்லி போகும் பொழுதே சுகமானவர்கள் யார்? அல்லது இங்கே வார்த்தை அனுப்பி வீட்டில் ரொம்ப தூரத்தில் ஆண்டவர் சுகமாக்கி அதே நேரத்தை சொல்லுவாங்க, அந்த நேரத்தையும் கணக்கிடுவாங்க. நம்ம ஒருவேளை நாளைக்கு அதை பார்க்கலாம். நேரத்தை கணக்கிடுவாங்க. அதே சமயத்தில் கர்த்தருடைய வார்த்தை காண்பிக்கிறோமா? முதல் கேள்வி, காண்பிக்க அவர் சொன்னார். அதன் பிறகு அவங்க போகில சுத்தமானார்கள். அவர்களில் ஒருவன் தான் ஆரோக்கியமானதை கண்டு திரும்பி வந்து உரத்த சத்தத்தோட தேவனை மகிமைப்படுத்தி அவருடைய பாதத்திறகே முகங்குப்புற விழுந்து அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினான். அவன் சமாரியனாக இருந்தான். பாருங்க, ஒரே ஒருத்தன் அவன் வந்து அவன் செய்த காரியங்கள் எல்லாம் ஆண்டவர் நம்மை செய்யணும்னு விரும்புகிறாருங்க. அதனாலதான் எழுதி வைத்திருக்கிறார். ஆரோக்கியமானதை கண்டு திரும்பி வந்து நம்ம ஜெபம் கேட்டுட்டு பதில் கிடைச்சிட்டா திரும்ப ஆண்டவரிடத்துல திரும்புறது கூட கிடையாது. வேதத்தை வாசிக்கிறது கிடையாது, ஆலயத்துக்கு போறது கிடையாது, திரும்ப பாவத்துல போகிறோமே தவிர திரும்ப ஆண்டவரிடத்துல வரணுன்ற ஒரு எண்ணம் துளி கூட நமக்கு கிடையாதுங்க. இதுதான் உண்மை. திரும்ப வருகிற ஒரு 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 ஆட்டிடியூட், அது என்ன சொல்லுவோம், நன்றி உணர்வு, தேங்க்ஃபுல்னஸ். ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வந்து பாதத்தில் விழுந்தானா, வர்ஷிப்ட் ஆங்கிலத்தில்.
He worshipped. He praised Lord. ஸ்தோத்திரம் செலுத்தினான். எல்லாவற்றும் ஆண்டவருக்கு நடி செலுத்தணுங்க நம்ம. அதுதான் தகும். 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரத்தில் நம்ம அந்த வார்த்தையை நம்ம வாசிக்கிறோம். எல்லாவற்றுக்கும் நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். பாருங்க, எல்லாவற்றிலும் 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம், எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதை கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாக. எல்லாத்துக்கும் தேங்க்ஸ் சொல்லுங்க. சுகமானாலும் சரி, சுகமாகலனாலும் சரி, தேவைக்கு சந்திக்கப்பட்டாலும் சரி, தேவைகள் சந்திக்கப்படலாலும் சரி, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அதுதான் கர்த்தருடைய சித்தமாக இருக்கிறது. நிச்சயம் செய்வாருங்க, நிச்சயம் செய்வார். ஒருபோதும் அவர் கைவிடவே மாட்டார். தூரத்தில் நின்றவர்கள், யாராலும் குணமாக்க முடியாத ஒரு வியாதி உள்ள 10 பேருக்கு கர்த்தர் சுகத்தை கொடுத்தார். மற்ற 9 பேர் எங்கே? இந்த வார்த்தை தான் ஆண்டவர் 2வது நம்மளுக்கு கேள்வி கேட்க. முதல்ல காண்பின்னு சொன்னாங்க, 2வது மற்ற 9 பேர் எங்கே? இன்னைக்கு உங்களை என்னையும் பார்த்து ஆண்டவர் கேட்க, எங்கே போனாங்க? என்கிட்ட இந்த நன்மையை வாங்கினவங்க, சுகத்தை வாங்கினவங்க, திருமணத்தை கேட்டாங்க, நான் திருமணம் நடத்தி வச்சேன். குழந்தை கேட்டாங்க, நான் குழந்தையை கொடுத்தேன். வேலை கேட்டாங்க, நான் வேலையை கொடுத்தேன். உயர்வை கேட்டாங்க, உயர்வை கொடுத்தேன். வீட்டை கேட்டாங்க, நான் வீட்டை கொடுத்தேன். எல்லா நிலங்களை கேட்டாங்க, நான் கொடுத்தேன். எல்லாவற்றையும் கொடுத்தேன். ஆனால் போனவங்க திரும்பி வரவே இல்லை. வேறார்த்தை. மற்ற 9 பேர் எங்கே? ஒன்று சொல்கிறேன் பாருங்க, நம்ம வரலைன்னா நமக்கு லாஸே தவிர அவருக்கு லாஸ் இல்லை. நான் உங்களுக்கு தொடர்ந்து வாசிக்கும் பொழுது அந்த லாஸ் பற்றி உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். ஆண்டவர் சொல்லிக் கொடுக்கறத நான் சொல்கிறேன் பாருங்க. தேவனை மகிமைப்படுத்துகிறதுக்கு இந்த அந்நியனே ஒழிய மற்ற ஒருவனும் திரும்பி வர காணோமே என்று சொல்லி அவனை நோக்கி, நீ எழுந்து போ, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். மற்ற பாருங்க, இந்த 9 பேர் சுத்தமானாங்க. வார்த்தையை கோடிட்டு கொள்ளுங்க, சுத்தமானாங்க. சரி, நான் ஒன்று போனேன். முதல்ல ஐயரே இறங்குங்க அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. ரைட்? கேட்கும் பொழுது சுத்தமானாங்க அப்படின்னு வார்த்தை. ஆங்கிலத்தில் வேறு வேறு டேர்மில் இருக்கும் அந்த வேர்ட், அதை நீங்கள் பார்த்துக்குங்க. அப்போது இயேசு சொல்கிறாரு, சுத்தமானவர்கள் 10 பேர் அல்லவா? எல்லாரும் சுத்தமானாங்க. ஆனா ஹீல் ஆனாங்க, ஆனா சேவ் ஆகல. கவனிங்க நல்லா. சுகம் பெற்றுக்கொண்டாங்க, ஆனா ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளவில்லை. சுகம் என்பது டெம்பரரி. அது ஹீலாகும். இன்னும் ஒரு ஆயுசு நாட்கள்ல எத்தனை வருஷம் நீங்க இருக்க போறீங்கன்றதை வைத்து தான் உங்க சுகம் உங்களுக்கு ஒரு 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 வேல்யூவை கொடுக்கும். ரட்சிப்பு என்பது இட்டர்னல். உங்களை பரலோகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும். இந்த உலகத்தில் கூட அந்த சந்தோஷத்தோடு வாழ்கிற கிருபை உங்களுக்கு தரும். அதே சமயத்தில் பரலோகத்திலையும் வாழ்கிற ஒரு தயவு கிருபை உங்களுக்கு தரும். அதுதான் டிஃபரன்ஸ். இந்த 9 பேர் அவங்க டெம்பரலாக ஒரு ஹீலிங்கை பெற்றுக்கொண்டு அதுக்கப்புறம் அவங்க போய் பாவத்தில் விழுந்து, அதுக்கப்புறம் அவங்க நோய்களில் திரும்ப விழுந்து, அதுக்கப்புறம் நோய் வந்து திரும்ப அவங்க வாழ்நாள் முழுவதும் கஷ்டப்பட்டு கடினப்பாடோடு கூட, வேதனையோடு கூட, கடனோடு கூட, சுமையோடு கூட, வருத்தங்களோடு கூட, பிரிவினைகளோடு கூட, ஒரு முறை சுகத்தை பெற்று போனவங்களுக்கு இதெல்லாம் திரும்ப வரும். ஆனால் ஆண்டவரிடத்தில் திரும்ப வந்து அவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணி தேவனை மகிமைப்படுத்தி அவர் பாதத்தில் விழுந்தவனுக்கோ ஆண்டவர் கொடுக்கிற கிருபை என்ன தெரியுமா? நீ எழுந்து போ, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. இட்டர்னலா வாழ்க்கை முழுவதும் பரலோகத்துக்கு நீ போய் சேர வரைக்கும் உன் குடும்பம் முழுவதும் ரட்சிப்பு என்பதுதாங்க மேலானது. சேவ்ட் என்ற வார்த்தை, ஹீல்டு
அது டெம்பரல். சேவ்டு இட்டர்னல். உங்களுக்கு இட்டர்னல் வேணுமா? அது டெம்பரல் பிளெஸிங் வேணுமா? இட்டர்னல் பிளெஸிங் அண்ட் ஹீலிங் வேணுமா? அல்லது டெம்பரல் ஹீலிங் மாத்திரம் வேணுமா? அதுதான் டிஃப்ரென்ஸ். அதாவது ஒரு முறை ஏதோ வாங்கிட்டு அதோட ஆண்டவரை விட்டுட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கையில் எதுவும் ஆண்டவர் கொடுக்கவே மாட்டார். ரொம்ப தெளிவாக பேசுகிறேன். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன கேட்டாலும் உங்களுக்கு பதில் கிடைக்காது. ஆனால் நீங்கள் ஆண்டவரை மகிமைப்படுத்தினீங்கன்னா, அவர் பாதத்தில் விழுந்து அவரை வர்ஷிப் பண்ணிட்டு ஸ்தோத்திரம் செலுத்தினீங்கன்னா, திரும்ப வந்தீங்கன்னா, ஆண்டவரோடு இருந்தீங்கன்னா, ஆண்டவரின் பிள்ளையா மாறுவீங்க. அந்த ரட்சிப்பு உங்களுக்கு வரும். அந்த பரலோக சந்தோஷம் உங்களுக்கு வரும். இனி வியாதி வராது. இனி அந்த அந்த தொழுநோயோ அல்லது வேற எந்த வியாதியோ வராது. குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படும். பிள்ளை தலைமுறையா என் குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கும். காரணம், நம் நன்றியுள்ள இருதயத்தோடு திரும்ப ஆண்டவர் பாதத்தில் வருவதுதான். எது வேணும் இன்னைக்கு முடிவு பண்ணுங்க. நிறைய நன்மைகள் பெற்றிருக்கிறோம். ஆனால் ஒன்று கூட நம்ம ஆண்டவரிடத்தில் வந்து தேங்க் பண்ணதே இல்லை. எத்தனை பேர் உங்கள் சபையில், உங்கள் வாழ்விடங்களில் மற்றவர்களுக்கு போய் ஆண்டவர் எனக்கு சுகத்தை கொடுத்தார், ஆண்டவர் எனக்கு விடுதலை கொடுத்தார், ஆண்டவரின் பிள்ளைகளுக்கு திருமண வாழ்க்கை கொடுத்தார், ஆண்டவர் எங்களுக்கு இத்தனை ஆசீர்வாதங்களை கொடுத்தார், ஆண்டவர் எங்களுக்கு கார், பங்களா, வெஹிக்கிள், 2 வீலர் இதெல்லாம் கொடுத்தாரு. எப்போ நம்ம போய் சாட்சியா விட்னஸா திரும்ப போய் நின்றுக்கிறோம்? எப்போ பார்த்தாலும் இதை கொடுங்க 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 கொடுங்க, 1 2 3 100. ஆனால் திரும்ப ஒரு தடவை கூட போய் நம்ம தேங்க் பண்ணதே இல்லை. எப்படி செய்வார்? இன்னைக்கு ஒரு முடிவு எடுப்போம். ஆண்டவரே, நாங்கள் அந்த ஒருவரை போல இருக்க போகிறோம், அந்த 9 பேரை போல நாங்கள் இருக்க போவதில்லை. இந்த காலை ஜெபத்தில் கூட ஒருவேளை கடந்த 1 வருஷமா அல்லது 2 வருஷமா அது வாழ்க்கையில் ஆண்டவர் செய்த பெரிய காரியம் அல்லது கடந்த ஆண்டுகளில் ஆண்டவர்களுக்கு பெரிய நன்மைகளை எங்கேயாவது போய் 10 பேரிடத்திலாவது, ஆசாரிடத்திலாவது, அல்லது ஆண்டவரை நம்பாத இடத்திலாவது, அல்லது இந்த மிராக்கிள் ஹீலிங்லாம் நம்பாத இடத்துல போயிட்டு நீங்கள் போய் சொல்லுங்க, இதுதான் தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. அப்படி சொல்லும் பொழுது இன்னும் அநேக சொல்லும்படியாக வைப்பார், அநேக அற்புதங்களை செய்யும்படி வைப்பார். எல்லாவற்றையும் அவர் பார்த்துக்கொள்வார். நீ விசுவாசத்தோடு போ, எழுந்து போ. உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அன்பும் இரக்கமுள்ள பரலோக பிதாவே, இந்த நாளிலே யாருக்கோ நீ நன்மை செய்ய வேண்டும், அல்லது சுகம் கொடுக்க வேண்டும், ஆரோக்கியம் அளிக்க வேண்டும், மரண படுக்கையிலிருந்து விடுதலை ஆக்க வேண்டும், சரீரத்திலே சுகத்தை கொடுக்க வேண்டும், குடும்பத்திலே பெரிய அற்புதத்தை அடையாளத்தை செய்ய வேண்டும், திருமணம் நடத்தி வைக்க வேண்டும், பிள்ளை பேரு கொடுக்க வேண்டும், பிரிந்த குடும்பங்கள் ஒன்றாக வேண்டும், கேன்சர்கள் குணமாக்கப்பட வேண்டும், சிறுநீரகம் குணமாக்கப்பட வேண்டும், பிளட் ப்ரெஷரில் இருக்கிற பிரச்சனைகள், இரத்த கொதிப்பில் மற்றும் சுகரில் லெவலில் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் மாற்ற வேண்டும் என்று புரியப்பட்டதுனால இந்த அற்புதத்தை எங்களுக்கு தெளிவாக நீர் போதித்தீர். ஆண்டவரே, நீர் உம்மிடத்தில் நாங்கள் பல காரியங்கள் கேட்டோம், நீரும் அநேக காரியங்கள் எனக்கு செய்திருக்கிறேன். ஒன்றுக்கு கூட நாங்கள் உம்மிடத்தில் திரும்பி வந்து நன்றி செலுத்தினதே இல்லை. ஆசாரியர்களுக்கு முன்பாக, மற்றவர்களுக்கு முன்பாக தேவனை மகிமைப்படுத்தினதே இல்லை. உம்முடைய பாதத்தில் விழுந்ததே இல்லை. உமக்கு நாங்கள் அன்றாடம் ஸ்தோத்திரம் சொன்னதே இல்லை. இன்று எங்களை கற்றுக் கொடுத்த கிருபை காய் ஸ்தோத்திரம். நிச்சயமாகவே இந்த நாள் ஒரு அற்புதத்தினால் 7வது மாதம் ஜீசஸ் 1ஆம் தேதி கர்த்தர் 7 அப்பங்களை கொண்ட 4000 பேருக்கு போஷித்து இந்த குறைவுகளை நிறைவாக்கி என் பிள்ளைகளுக்காக பரிதபிக்கிறேன்னு சொல்லி அவர்களை வெறுமையை அனுப்ப எனக்கு விருப்பமில்லை.
உட்கார வையுங்கள் என்று கட்டளை கொடுத்தேன் ஆண்டவர். மீதம் எடுக்க வைத்தீரே, மீதம் எடுக்க வைத்தீரே. அப்படியே இந்த பொருளாதாரத்திலும் கர்த்தர் மீதம் எடுக்க வைப்பீராக. எரிகோவை 7 முறை சுற்றி வந்து ஒரே நாளில் 6 நாள் 6 முறை சுற்றி வந்தார்கள். 7வது நாள் 7 முறை அவரை சுற்ற வைத்தார். சுற்றும் பொழுதெல்லாம் ஏன் ஆண்டவர் எங்களை சுற்ற வைக்கிறார், ஏன் ஆண்டவர் எங்களை சுற்றி அலைய வைக்கிறார் என்றெல்லாம் மனதில் அவளுக்கு கேள்வி எழுந்திருக்கான். சுற்ற வைப்பது அவளை சுற்றல விடுவதற்கு அல்ல, அவர்களை சுதந்திரிக்க பண்ணுவதற்கு என்பது. 7வது நாள் அவர்கள் சுதந்திரித்தார்கள், இந்த தேசத்தை சுதந்திரித்தார்கள். இந்த 7வது மாதம் எல்லா எரிகோ மதில்களும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இவர்கள் ஸ்தோத்திரம் பண்ணி சுற்றி வருகையில் ஆர்ப்பரிக்கையில் கர்த்தர் அந்த அலங்கம் இடிந்து விழுவதை இயேசுவே என் கண்களிலே நாங்கள் காண்கிறபடினால் நமக்கு ஸ்தோத்திரம். எல்லா திருமணத்துக்கான தடை அலங்கம், குழந்தை பேருக்கான தடையான அலங்கம் இந்த மாதம் இடிந்து விழுகிறதை என் விசுவாச கண்களிலே நான் பார்க்கிறேன். விசுவாச கண்களிலே பார்க்கிறேன். நிச்சயமாகவே ஒரு முடிவு இந்த மாதம் உண்டு. ஒரு நம்பிக்கை வீண் போகாது. 7வது மாதம் எல்லாவற்றையும் படைத்து 7வது நாள் ஓய்ந்திருந்தீர். 6 நாள் படைத்து இளைப்பாறுதல நீர் ரெஸ்ட் எடுத்த நாள். அப்படி இந்த மாதம் அநேகர் அலைச்சல்களுக்கு கர்த்தர் ஒரு ரெஸ்டை கொடுப்பீராக. அநேக தேடல்களுக்கு ஒரு முடிவை கொடுப்பீராக. இந்த மாதம் ஒரு அற்புதம் நடக்கட்டும் ஆண்டவரே. ஓ எஸ், எங்களுக்கு விரோதமாய் எழும்பின சத்துருக்களுக்கு இந்த மாதம் ஒரு முடிவு நீர் கொடுப்பீராக. இதை தாழ்த்துகிறோம். இந்த காலை ஜெபத்திலே பங்கு பெற்று இந்த காலை ஜெபத்தை அநேகருக்கு அறிமுகப்படுத்தி இந்த காலை ஜெபத்திலே பெற்றுக்கொண்ட நன்மைகள் அநேகருக்கு சொல்லி உமக்கு சாட்சியாய் நிற்க தீர்மானித்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இந்த அற்புதத்தை செய்யுங்க, அற்புதத்தை செய்யுங்க. இப்படி நாங்கள் தொடர்ந்து அதிகாலையிலே ஜெபித்து எவ்வளவு நேரம் கிடைக்கிறதோ ஜெபித்து இந்த வேதத்தை இன்னும் ஆராய்ந்து வார்த்தையை பற்றி கொள்ள கிருபைத்தார். வார்த்தை எங்களுக்கு வழி காட்டட்டும், சுகம் கொடுக்கட்டும். எல்லா துதி கனமகிமை உமக்கு சொல்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் நம் அனைவரோடும் இன்னும் சதாக்கள் நிறைத்திருப்பதாக. ஆமென், ஆமென். God bless you.